வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள பலரும் அவங்க கட்டக்கூடிய கனவு இல்லத்துல ஏதாவது ஒரு பாரம்பரிய முறை கட்டுமான யுக்தியை கடைபிடிச்சு அவங்க வீட்டுக்கு கூடுதல் அழகையும் பெருமையையும் சேர்க்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல பாரம்பரியம்ன்ற ஒரே வார்த்தையை நம்பி அவங்க பின்பற்றக்கூடிய அந்த பாரம்பரிய யுக்தியை பத்தி போதுமான புரிதல் இல்லாம வீட்டையும் கட்டி முடிச்சிடுறாங்க. பிறகு 2 அல்லது 3 வருஷம் கழிச்சு அவங்க பின்பற்றின பாரம்பரிய முறை கட்டுமானம் இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்றத உணர்ற விதமா ஒரு நல்ல அனுபவ பாடம் கத்துக்கிறாங்க. அந்த வரிசையில இப்போ கட்டுமான துறைகள்ல சராசரி ஃப்ளோரிங்ஸ்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ் தரைகளுக்கு மாற்றா வலம் வரக்கூடிய கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கும் மேலான பாரம்பரியம் மிக்க ஆத்தங்குடி டைல்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த டைல்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? அந்த கால நேரங்கள்ல பயன்படுத்தினதெல்லாம் ஓகே, பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சராசரி வீடுகளுக்கு இந்த டைல்ஸ் ஒத்து வருமானதை பத்தியும் ஆத்தங்குடி டைல்ஸை பத்தி சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச பல முக்கியமான விஷயங்களையும் அதன் நிறை குறைகளோட அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். அண்ட் நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். குறைஞ்ச செலவில் அதிக தரமான வீடுகளை எப்படியெல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நீங்க அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரும் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கீழே தெரியுற நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. அதுல தினமும் நாங்க போடக்கூடிய ஜாப் அப்டேட்ஸ் பத்தின தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்தங்குடின்ற ஊர்ல வசிக்கக்கூடிய மக்கள் எந்தவித மிஷின் இயந்திர சக்தியையும் பயன்படுத்தாம வெறும் தன் கைகளை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய டைல்ஸுகளை தான் நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்றோம். இதுக்கு செட்டிநாடு டைல்ஸ், காரைக்குடி டைல்ஸ்னு பல பேர்கள் இருக்கு. 600 வருஷங்களுக்கு முன்னிருந்தே பல செட்டிநாடு அரண்மனைகள்லையுமே இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தான் பயன்படுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆத்தங்குடி டைல்ஸை உருவாக்குற முறையை பத்தி சொல்லணும்னா, நம்ம தேவைக்கு ஏற்ப சைஸுக்கான அச்சுகள்ல நம்ம தேர்ந்தெடுத்த நிறத்தாலான சிந்தட்டிக் அயன் ஆக்சைடு, அதாவது இந்த டைல்ஸ்களுக்கு வண்ணம் அளிக்கக்கூடிய பேஸ்ட் மாதிரியான பொருள். இந்த பொருளை சரியா அச்சுகள்ல 2 mm இருந்து 5 mm வரை ஊத்தி அதுக்கு மேல உலர்ந்த சிமெண்ட் மற்றும் ஆத்தங்குடி மணலாலான கலவையை 10 இருந்து 15 mm வரை போட்டு டைல்ஸுக்கான ஒரு வடிவத்துக்கு உருவாக்கிடுறாங்க. இந்த உற்பத்தியின் போது ஒரு சிலர் சிமெண்ட்டுக்கு மாற்றா ஒயிட் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்புன்னு அவங்க தேவைக்கு ஏற்ப கலந்துக்குவாங்க. அடுத்தபடி கலவையை பொருத்தி உருவாக்கின இந்த டைல்ஸ் முழுசா 12 இருந்து 24 மணி நேரம் கழிச்சு நல்ல கட்டியான பிறகு 10 இருந்து 15 நாள் வரை தண்ணியில போட்டு கியூரிங் பண்றாங்க. அதன் பிறகு 2 நாள் காய வச்சு டைல்ஸ்ல ஈரம் தெளிஞ்ச உடனே விற்பனைக்கு கொண்டு வரப்படுது இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்கள். மக்களே, வழக்கமா முதல்ல இந்த டைல்ஸை பத்தின நிறைகள்ல இருந்தே தொடங்கிடுவோம். இந்த ஆத்தங்குடி டைல்ஸை போட்டா கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வராதுன்னு சொல்றாங்களே, கால் வலிக்கும் டைல்ஸுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குன்னு கேட்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தா இந்த ஒரு டாபிக்கை மட்டுமே வச்சு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி தனியாவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்த டைம் இருந்தா அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்மிங் டு த பாயிண்ட், அந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம பாதத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு. அடுத்து 2வது பாயிண்ட், இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் ஒரு ஹேண்ட்மேடுன்னு சொல்றதை விட ஹோம் மேடுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஆத்தங்குடின்ற ஊர்ல பெரும்பாலும் வீடுகளுக்கு வெளிப்புறம் சின்ன ஆபீஸ் மாதிரியும் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி வச்சு குடும்பமா வெறும் கையில மனித ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி டைல்ஸுகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஆக நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய சிராமிக் டைல்ஸ், கிரானைட், மார்பிள்னு இயந்திரங்களை மூலதனமா வச்சு உருவாக்கக்கூடிய ஃப்ளோரிங் மெட்டீரியலை பயன்படுத்தாம இந்த ஆத்தங்குடி டைல்ஸை நம்ம பயன்படுத்துறது மூலயமா பல கை தொழிலாளிகள் பயனடைவாங்க. அவ்வளவுதான் மக்களே. இந்த 2 பாயிண்ட்டை தவிர மற்ற சராசரி டைல்ஸுகளை காட்டிலும் சிறந்து விளங்குற அளவுக்கு பெருசா வேற எந்த ஒரு ஆதாரப்பூர்வ பதிவுகளும் இந்த ஆத்தங்குடி டைல்ஸை பயன்படுத்துறதுல கிடையாது. அடுத்து இந்த டைல்ஸோடைய குறைகளை பத்தி முழுசா தெரியாம பாரம்பரியம் அது இதுன்னு இந்த டைல்ஸை உங்க வீடுகளில் பயன்படுத்தினா அதிகபட்சம் 3 அல்லது 5 வருஷத்துக்குள்ளாரவே ஆத்தங்குடி டைல்ஸ் மேல இருக்கக்கூடிய உங்க அபிப்பிராயம் மாறிட நிறையவே வாய்ப்பு இருக்கு. மக்களே, அடுத்து இப்ப நான் சொல்ல போறது ஆத்தங்குடி டைல்ஸை பத்தின தீமைகள்னு எடுத்துக்காம ஆத்தங்குடி டைல்ஸை பத்தின வரம்புகள்னு எடுத்துக்கோங்க, லிமிடேஷன்ஸ். முதல் பாயிண்ட், இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்கள் கஸ்டமர் தேவைக்கு ஏற்ப பல டிசைன்கள்ல போட்டு தரப்பட்டாலும் சராசரி மற்ற மிஷின் மேட் டைல்ஸ்களை போல 100கணக்கான கலர் காம்பினேஷன்ஸ்கள் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்ல கிடையாது. வெறும் 6 அல்லது 7 வகை வண்ணங்களை மட்டுமே அடிப்படையா வச்சுதான் எல்லா டைல்ஸ்களும் டிசைன் பண்ணப்படுது. இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்கள் ஈஸியா கரையை உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. குறிப்பா டைல்ஸ் மேல எண்ணெய் மாதிரியான பொருள் எல்லாம் சிந்திட்டா அதனுடைய ஒரு கரை மாதிரியான அச்சு ரொம்ப நாளைக்கு போகாம அப்படியே இருக்கும். இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்களுக்கு மேல கனமான ஒரு பொருள் விழுந்தா ஈஸியா உடையக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது டைல்ஸ் உடஞ்சிரும். அதுபோல ஃபர்னிச்சர்ஸ் மாதிரியான பொருட்கள்
கட்டில், பீரோ, சோஃபாக்களை தரையில வச்சு தேய்ச்சா டைல்ஸுகளில் இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் உருவாக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆத்தங்குடி டைல்ஸுகளை வீட்டுக்குள்ளர சூரிய ஒளி நேராக விழுகக்கூடிய இடங்கள்ல இப்படி எக்ஸ்போஸ்டா போடவே கூடாது. காரணம், இந்த ஆத்தங்குடி டைல்ஸுக்கு மேல சூரிய ஒளி படப்பட இந்த டைல்ஸுகளோட ஷைனிங் குறைஞ்சு கலர் மங்க தொடங்கிடும். சில நேரம் டைல்ஸுகளில் சின்னதாக வெடிப்புகள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மக்களே, நம்ம ஊர் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கொரோனா அது இதுன்னு வீட்டை பல விதமான கெமிக்கல்ஸ்கள் நிறைஞ்ச ஃப்ளோர் கிளீனர்ஸ்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுவே இந்த ஆத்தங்குடி டைல்ஸுக்கு மேல் பரப்பில் இருக்கக்கூடிய கலரிங் பிக்மெண்ட் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்களை ரெகுலராக பயன்படுத்தும் போது ரொம்ப சீக்கிரமாகவே நிறம் மங்கி வெளிர்ந்து போன ஒரு தோற்றத்துக்கு மாறிடும். ஆத்தங்குடி டைல்ஸை பொறுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த டைல்ஸ் ஷைனிங்கான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதுவே நம்ம அதிகமாக பயன்படுத்தாம நடக்காம இருக்கக்கூடிய வீட்டுடைய மற்ற சின்ன சின்ன பகுதிகள் ஒருவித சோர்வான தோற்றம் தான் கொடுக்கும். இந்த ஆத்தங்குடி டைல்ஸுடைய விலையை பொறுத்தவரை பெருசா எதுவும் மாற்றம் இருக்காது. மற்ற சராசரி டைல்ஸை காட்டிலும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் கூட குறைய இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஆத்தங்குடி டைல்ஸை பத்தின என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒருவேளை நீங்க இந்த ஆத்தங்குடி டைல்ஸை தான் பயன்படுத்தி தீர்வேன்னு இருந்தீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. ஆத்தங்குடி டைல்ஸுடைய டீலர்ன்ற பேர்ல நிறைய போலியான சப்ளையர்ஸ்கள் மார்க்கெட்ல வலம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் தவிர்த்துட்டு டைரக்டா ஆத்தங்குடிக்கே போய் அல்லது கால் பண்ணி ஒரு உண்மையான ஆத்தங்குடி மேனுஃபேக்சரரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டரை கொடுங்க. அது போக இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்களை ரெடி ஸ்டாக்கா குடோன்ல எல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க. நீங்க ஆர்டர் கொடுத்த பிறகுதான் உங்க டிசைன்களுக்கு ஏத்த மாதிரியான டைல்ஸ்களை 30 அல்லது 45 நாள் டைம் எடுத்து ஃப்ரெஷ்ஷா உற்பத்தி பண்ணி டெலிவரி பண்ணுவாங்க. இந்த டைல்ஸ்களை வழக்கமான டைல்ஸ் ஓட்டக்கூடிய ஆட்களை பயன்படுத்தாம ஆத்தங்குடி டைல்ஸுக்குன்னே இருக்கிற ஆட்களை கூப்பிட்டுக்கிறது ஒரு நல்ல யோசனையா இருக்கும். ஏன்னா இந்த டைல்ஸ்களை பொருத்தி தரை போட்டு முடிச்ச பிறகு தவிடு, அரிசி உம்மிய இப்படி டைல்ஸ் போட்ட இடம் ஃபுல்லா தூவி விட்டுட்டு குறைஞ்சது 5 நாள் அதுக்கு மேல நடக்க சொல்லுவாங்க. காரணம், இந்த தவிடு ஆத்தங்குடி டைல்ஸோட ஒன்னோட ஒன்று உரசும் பொழுது நமக்கு நல்ல பாலிஷான ஒரு தோற்றம் கிடைக்கும். கூடுதலா இந்த டைல்ஸை கிச்சன்கள்ல, லிவிங் ஹால் ஏரியாக்கள்லன்னு எண்ணெய் சிந்தக்கூடிய இடங்கள்ல தவிர்த்துடுறது நல்லது. அது போக முக்கியமா ஃப்ளோர் கிளீனர்ஸ், ஆசிட் எல்லாம் இந்த டைல்ஸுகளில் யூஸ் பண்ணவே கூடாது. மக்களே, இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தரமான முறையில் நியாயமான விலையில வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க இன்ஜினியரிங் டீம் உங்களை உடனே தொடர்பு கொண்டு உங்க சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. இந்த வீடியோவை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நம்ம வீடியோஸ் உதவிகரமா இருக்கும். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.